இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அதாவது 2022ல் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு, அதாவது மொபைல் செக்மெண்ட்ல ஓகேவா. ஸோ மொபைல்ஸுங்க வேல்யூ இல்லாத மொபைல்ஸ்லாம் எக்கச்சக்கமான மணியை கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அதை ஏமாந்து போய் வாங்கிறோம். மணி வேஸ்ட் தான் ஆகுது. ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது சிறந்த மொபைல் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சீரியஸே போய்கிட்டு இருக்கு. அதான் டாப் 5 பெஸ்ட் அண்டர் இந்த வீடியோ மாதிரி தான். ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு எது பெஸ்ட் மொபைல் அப்படிங்கிறது மாதம் மாதம் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து நல்ல ஒரு மொபைலாக எடுங்க. நம்மளும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா. இந்த வீடியோ மாதிரி தான். எஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 30,000. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிக்ஸ் ஓகேவா. நான் வந்து எது பெஸ்ட் 5 இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸை செக்மெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மொபைல் நல்லாயிருக்கும், அந்த மொபைல் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பேசிக் ரைடரியா அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவோம். ஸோ 25,000 30,000 ரூபாய்க்குள்ள ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லோட டிஸ்பிளே கன்ஃபார்ம் இருக்கணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படிங்கிறது 5 lakh இருக்கணும் ஓகேவா. அப்படின்னா என்னது அப்படிங்கிறீங்களா. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படிங்கன்னா உங்களுடைய ஒரு மொபைல் நீங்கள் வாங்குறீங்க இல்லை ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட சார்ஜிங் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணி டோட்டலாக அதோட ஒரு ஸ்கோருன்னு கொடுக்கும் ஓகேவா. ஸோ அந்த ஸ்கோர் அப்படிங்கிறது 5 lakh இருக்கணும். 25 to 30K பட்ஜெட்டில். முக்கியமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு டீசெண்டான பேட்டரி சைஸ் இருக்கணும். இந்த வீடியோவில் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டே என்ன அப்படின்னா எல்லா மொபைல்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸராக இருக்கிறதாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் மொபைல்ஸ் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்குங்கிறத பார்த்துடலாம். தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட இந்த இன்ட்ரோ சொல்லியுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இதே மாதிரி ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், மாதம் தவறாமல் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்குள்ளே, அதாவது 10,000 25,000 20,000 30,000 இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் எந்த ஒரு மொபைல் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே தான் ரெட் கலர் பட்டன் இருக்குது. ஸோ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் சோஷியல் மீடியாஸ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ட்விட்டர் இனிமேல் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருப்போம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற மொபைல்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைரக்ட் கிளிக் தான், அதை கொடுத்து டைரெக்டாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கிறது சாம்சங் கேலக்ஸி M53. இப்போ நம்ம 30,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்குறோம், கண்டிப்பாக 5G இருக்கணும்ல. ஸோ இருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே 5G மொபைல் தான். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 900 ப்ராசஸரில் வருது. அண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhsலேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்குது. 6.7 inch கொண்ட ஒரு பெரிய டிஸ்பிளே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லோட் இது கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 108 MPக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் ஓகேவா. ஸோ சாம்சங் பற்றி கேட்க வேண்டாம், அதோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். கேமரா வைஸாக நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். செல்ஃபின்னு வந்து பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல கேமரா, அதுக்கப்புறம் சாம்சங் பிராண்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OS ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும், நல்லா ஒரு க்ளீன் OS இருக்கணும், UI எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலுக்கு போகலாம். சாம்சங் கேலக்ஸி M53. இந்த மொபைலில் 6GB RAM 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 வருது. இந்த மொபைலோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், ஐஃபோன் பாக்ஸ் மாதிரி. அப்போது எஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் வராது, நீங்கள் தான் தனியாக வாங்கணும். பட் ஆல்சோ அந்த அடாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டில் தான் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme 9 Pro Plus. இந்த ஒரு மொபைலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா Dimensity 920 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் ஓகேவா. ஸோ 4,500 mAh பேட்டரி, 60 watts கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைன் கேட்கவே வேண்டாம், செம்மையாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது ஓகேவா. உங்களுக்கு டிசைன் ரொம்ப முக்கியம், டிசைன் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா டிசைனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் போகலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன சாம்சங் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல். இந்த ஒரு மொபைலுங்கிறது 50 மெகாபிக்சல் தான். 50 மெகாபிக்சல் தான் கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரே இல்லை. ஆனால் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். OIS அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டுமே இருக்குது ஓகேவா. ஸோ இதில் உள்ள அந்த டாப் 4 உள்ள மொபைல்ஸ் எல்லாமே OIS அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ இமேஜ் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த கேமரா செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் 50+8+2 MP அப்படிங்கிற கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 16 மெகாபிக்சல் கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா Realme UI 3.0 வெர்ஷனில் ரன் ஆகுது. வித் வந்து பார்த்தீங்கன்னா Android 12ஓட. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இனிமேல் சொல்ல போகிற அந்த 4 மொபைல்ஸுமே OIS சப்போர்ட் இருக்கும். இனிமேல் உள்ள மொபைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இன்க்ளூடிங் திஸ் மொபைல். உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம், கேமரா மொபைல் தான் எனக்கு வேணும், கேமரா நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு Realme 9 Pro Plus மொபைலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போயிடலாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது OnePlus Nord 2. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் வந்து 29,999 வருது.
ஸோ டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர், பவர்ஃபுல்லான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்கணும். ஒன்று ஒன் ப்ளஸ் பிராண்டிங். ஸோ ஒன் ப்ளஸ் பிராண்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அதோட குவாலிட்டி சொல்லவே தேவையில்ல, நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்தா 1200 இந்த ப்ராசஸர், ஓகேவா, 1200 டைமென்சிட்டி ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது. 4500 mAh கொண்ட பெரிய பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா நம்ம 32 மெகா பிக்சல் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே அடாப்டர் வந்துரு, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 65 வாட் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே வந்துடும். 50 MP OIS சப்போர்ட்டோட ப்ளஸ் 8 MP ப்ளஸ் 2 MP அப்படின்னு ட்ரிபிள் கேமரா செட்டப். நான் போன மொபைலுக்கு சொன்னேன் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் இந்த மொபைலில் கேமராவும் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இந்த மாதிரி மொபைல் தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. சிலருக்கு கேமரா ப்ராசஸரோட டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மொபைல் கண்டிப்பாக சூட் ஆகும். லான்ச் பண்ண மோட்டோ எட்ஜ் 30. இந்த மொபைலில் 6.5 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் POLED டிஸ்பிளே. இது என்னடா டிஸ்பிளே அப்படின்னா, இது வந்து ஆம்லோடுக்கு அடுத்த மாடலுங்க. ஸோ POLEDங்கிறது ஆம்லோடோட நல்லா இருக்கும். ஸோ மோட்டோரோலாங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான் இல்லையா? ஸோ அதனால தான் என்னமோ தெரியல, நம்ம லிஸ்ட்டில் 2வது பிளேஸை பிடிச்சிருக்கு. இந்த மொபைலில் ஹைலைட்டாக இருக்கிற டிஸ்பிளே தாங்க. ஸோ டிஸ்பிளே வேறு லெவலாக இருக்கும். ஸ்னாப்டிராகன் 778 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. வந்து பார்த்தா 5G ப்ராசஸர். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படிங்கிறது 5 lakhs இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பேட்டரிங்கிறது இது தாங்க கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ 4020 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய டிசப்பாயின்மெண்ட் இல்லை, உங்களுடைய பர்பஸை பொறுத்து. நல்ல ஒரு கிளியர் யூஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொபைலில் இருக்கும். ஸோ பேட்டரியுமே பெருசாக குறை சொல்ல முடியாது. ஒரு ஹோல் டேக்கு நார்மல் யூசேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் நிற்கும். ஸோ டிசைன் அண்ட் ஸ்டைலிஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலாக இருக்குது. 50+50+2 அப்படிங்கிற ஒரு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கேமரா செட்டப். செல்ஃபின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பேட்டரி. இந்த மொபைல் தாங்க வேற லெவல் மொபைல். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தா 27,999 rupees வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் வேற லெவல் மொபைல். அண்ட் ஃபைனலி நம்பர் 1ல இருக்கிற மொபைல் என்ன மொபைல்னு பார்த்துடலாமா? எஸ், IQ Neo 6. எஸ், இந்த மொபைல் தான் நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இந்த ஒரு ப்ராசஸருங்கிற ஸ்னாப்டிராகன் 870 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்காங்க. வேற லெவலான ப்ராசஸர், மோஸ்ட் பவர்ஃபுல் இன் திஸ் பட்ஜெட். 8GB RAM 128GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29,999 rupees வருது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசஸர். பேட்டரி வைஸாக பார்த்தீங்கன்னா 4700 mAh ப்ளஸ் 80 வாட் கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன வேணும், செமையாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சைடில் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது டெய்லி யூசேஜுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஏதாவது பேட்டரி எதுவும் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 80 வாட்ஸ் இருக்குல்ல, டக்குனு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து Android 12 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபன் டச் OS கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபன் டச் OSஐ பற்றி சொன்னால் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. என்ன OS? விவோ மொபைலில் இருக்கிற OSங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் 64 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்னு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் டீசெண்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக நம்மளுடைய இந்த பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IQ Neo 6 தாங்க. ஸோ எல்லா செக்மெண்ட்லேயே இந்த பட்ஜெட்டில் மொபைல் இருக்குங்க. ஸோ 5வது இந்த சாம்சங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டிங்கு. அதுக்கப்புறம் ரியல்மி 9 Pro ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா. அதுக்கப்புறம் OnePlus Nord 2 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராசஸர். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா மொபைல். ஸோ மோட்டோரோலா மொபைல் நல்ல ஒரு சூப்பரான க்ளீன் யூஏ இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற IQ Neo 6. இந்த மொபைலில் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ராசஸர், கேமரா, பேட்ரி, யூஏ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த பட்ஜெட்டில் யாராவது நீங்கள் மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டிப்பாக மொபைல் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்க பார்த்து நல்ல மொபைலை வாங்கட்டும். வேல்யூ ஃபார் மணியாக இருக்கட்டும், மணியை தேவையெல்லாம் பேருக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஓகேவா? ஸோ மறக்காம வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு நம்புறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கிற மொபைல்ஸ் எல்லாமே ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணிங்கன்னா இன்னுமே ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோஸில் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் காய்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன். Fashion is not permanent.